ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ். இது வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ வந்து 5G சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து இது சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 100 mAh இருந்து 900 mAh வரைக்கும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஏறாது, 15% ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ நான் இந்த போர்டை பொறுமையாக செக் பண்ணி பார்த்தேன்னாக்கா இந்த போர்டில் வாட்டர் லாக் ஆயிருந்தது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மாஸ்ஃபெட், அது கீழே இருக்கிற ரெசிஸ்டர் வந்து ஃபங்கஸ் ஆயிருந்தது. ரெண்டும் என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்டர், பேட்டரியும் மதர் போர்டு கனெக்ட் ஆகிற பேட்டரி கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பேட்டரியில் இருக்கக்கூடிய கிளாக் டேட்டா லைன்ஸ் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிற லைன்ல இருக்கிற மாஸ்ஃபெட். இந்த மாஸ்ஃபெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப் வோல்டேஜ் ஒன்று வந்து வருது. அந்த வோல்டேஜ் இந்த மாஸ்ஃபெட்டுக்கு வந்தா தான் இந்த மாஸ்ஃபெட்டோட கேட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் வந்துட்டு பேட்டரி கனெக்டர்ல இருக்கிற கிளாக் டேட்டாவும் சிபியும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பேட்டரிக்கும் சிஸ்டமுக்கான சிபியுக்கான கம்யூனிகேஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாஸ்ஃபெட்டோடைய கேட்டுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் மிஸ் ஆனதுனால. ஸோ அந்த ரெசிஸ்டர் ஒன்று வந்து ரொம்ப ஃபங்கஸ் ஆகிடுச்சு அந்த வோல்டேஜ் லைனை. ஸோ நான் ஸ்க்ராச் பண்ணி பார்த்து அந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே அடியில் வந்து அந்த வோல்டேஜுக்கான லைனு சுத்தமாக மிஸ்ஸிங்கு. ஸோ ஸ்கிமேட்டிக்கில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாபில் 3.3 வோல்டேஜ் வர மாதிரி கொடுத்துருக்குறான். அதில் வந்து 2 மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு அது போகிற மாதிரி கொடுத்துருக்குறான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது வேற எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அந்த ரெசிஸ்டர் வந்து வேற எங்கே அதுக்கான வர வேண்டிய வோல்டேஜ் அந்த மாஸ்ஃபெட்டோட பாப் ரெகுலேட்டர் வோல்டேஜ் வேற எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். 4G IC கிட்ட இருந்தும் வருது, நிறைய இடங்களில் கனெக்ட் ஆயிருக்கு அந்த பாப் ரெகுலேட்டரோட வோல்டேஜ். இந்த 4G ICயோட ஷீல்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 4G ICல அந்த பாப் வோல்டேஜ் வந்து கனெக்ட் ஆகிற அந்த பின்ல இருந்து ஒரு இது மட்டும் வோல்டேஜ் ஒயர் மட்டும் ஒரு சிங்கிள் ஒயர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு போக வேண்டிய வோல்டேஜ் லைன் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் அந்த வோல்டேஜை கொண்டு போய் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராப்பராக அந்த ஒயர் வந்து எங்கேயும் ஷார்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஷார்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த 4G நியர்பை 4G IC கிட்ட கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கிமேட்டிக்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாப் வோல்டேஜ் 3.3 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிமேட்டிக்ல அப்படி இருக்கு. இந்த கேட்டுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வரணுங்கிற மாதிரியா இருக்கு. ஸோ எல்லாமே மாஸ்க் பண்ணியாச்சு, ப்ராப்பராக மாஸ்க் பண்ணி அந்த ஷீல்டு திரும்பவும் ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா செக் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இப்போ வந்து ப்ராப்பராக சார்ஜ் ஏறுது. சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15% மேலே ஏறுது. அதுக்கப்புறம் தான் அந்த 15% மேலே வந்தது. அது வரைக்கும் 15% தான். எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டிங்கனாலும் 15% தான் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 23% ஏறி இருக்கு. சார்ஜிங் பார்த்தீங்கன்னாக்கா 8 வோல்டேஜ் கன்வெர்ட் ஆயிருக்காது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேட்டரி கனெக்டர் வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து இது மாதிரி பேட்டரி கனெக்டர் நீங்கள் போட்டு கிளாக் டேட்டா லைன் கனெக்ட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜிங் 15% ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு வோல்டேஜ் வரலனாலும் சார்ஜ் ஏறாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரத்னா மொபைல்ஸ், பாய்.